ஓகே, வணக்கம் மச்சான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை எஃப்சி ஜெயிச்சிருச்சு. சென்னை எஃப்சி 3 மேட்சுக்கு அப்புறம் ஒரு வின்னு. கடைசியாக ஹைதராபாத்துக்கு வச்ச க்ளீன் ஷீட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு க்ளீன் ஷீட்டு. திரும்ப ஹைதராபாத் கூட தான் க்ளீன் ஷீட்டு. நேற்று என்னதான் ஜெயித்தாலும் நம்ம முழுமையாக சந்தோஷப்பட்டோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு பக்கம் ஜெயிச்சதில் சந்தோஷம்னாலும் இந்த மேட்ச்சில் நிறைய சம்பவம் நடந்துச்சு. அடுத்த மேட்ச் வேறு மும்பை சிட்டி கூட. சென்னை எஃப்சியே இப்போ கவலைக்கிடமான ஒரு நிலையில தான் இருக்குது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா 3-4-1-2ன்ற ஃபார்மேஷனில் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி ஆடிச்சு. 3 டிஃபென்ஸு, 4 மிட்டு, 2 சிஎம்எஃப், எல்எம்எஃப், ஆர்எம்எஃப். லூக்காஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஆனா, அப்புறம் ஃபார்வர்டில் கில்லு, அப்புறம் இர்ஃபானு. சிஎம்எஃப்ல பார்த்தீங்கன்னா கார்னரு நாம்டே. எல்எம்எஃப்ல பார்த்தீங்கன்னா டில்லியானா. ஆர்எம்எஃப்ல பார்த்தீங்கன்னா கியான் நாசிரியானா. அப்புறம் சிபியில் பார்த்தீங்கன்னா ரயன் எட்வர்ட்ஸு, டிம்புயா, யூனம். கோல்கீ பார்த்தீங்கன்னா நவாஸ். மேட்ச்சு ஆரம்பத்திலேயே 5வது நிமிஷத்துலேயே தலைவன் பக்காவான பாஸ் போட்டான் லூக்காஸ் பிரமிலா. ஏண்டா இதை தாண்டா அவங்ககிட்ட இத்தனை நாளாக இதை தாண்டா அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தோம் டெய் அப்படின்னு இருந்தது. அதுதான் கேட்டோம். கரெக்டாக செம்ம த்ரூ பாஸ், ஒரு மேஜிக்கல் த்ரூ பாஸ் போட்டான். வேறு யாருங்க, ஃபஸ்ட்டு 5 மேட்சாக கழுவி ஊற்றிட்டு இருந்த இர்ஃபான் தான் இப்போ 2வது கோல் அடிச்சிருக்கான். சரியான கோலு, நல்லா க்ளீனாக கோல் அடித்தான். லைட்டாக காலில் போட்டு ஒரு லக்கி கோல் தான், ஆனால் அது நல்ல ரன்னு, நல்ல பாலு, நல்ல கோல். ஸோ சென்னை எஃப்சி லீட் எடுத்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட 10 ஷாட்டோ 12 ஷாட்டோ அடித்தாங்க. எல்லாம் சூப்பராக போயிட்டு இருந்தது, நல்லா பால் போட்டாங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. அன்டில் திஸ் ஹேப்பன். ஃபஸ்ட்டு நல்லா போயிட்டு இருந்ததா மேட்ச்சு. என்ன ஆச்சு, ரயன் எட்வர்ட்ஸ்க்கு இன்ஜுரி ஆச்சு. மொதல் சம்பவம் இதுதான். ரயன் எட்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்லையே இன்ஜுரி ஆகி வெளில போனான். அவனுக்கு பதிலாக எல்ஷினோ வந்தான். இதுதான் ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்தது. 2வது ஹாஃபில் இப்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரயன் எட்வர்ட்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரத்திலேயே ப்ரே ஃபார் எல்ஷினோ, கெட் வெல் சூன் எல்ஷினோ. கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவார் நம்புவோம். என்ன ஆச்சுன்னா, எல்ஷினோவுக்கு நேற்று என்ன ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு தெளிவாக நான் சொல்லிடுறேன். பால் பார்த்தீங்கன்னா இது டிம்போயாவும் எல்ஷினோவும் கொலைட் ஆகிட்டாங்க. இப்போ ஹெட் இன்ஜுரி ஆகணுன்னே எல்ஷினோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே இல்லாமல் அப்படியே விழுந்து இப்படி படுத்துட்டாங்க. இப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நார்மல் தான் நினச்சேன், நானும் நார்மல் தான் நினச்சேன். ஆனால் இப்போ ரீப்ளேயில் பார்த்தா தான் அவன் அப்படியே கண்ட்ரோலாக வந்தால் இப்படி விழுவாங்க. ஆனால் அவன் இப்படியே விழுந்தான். அதுக்கப்புறம் வெளில போய் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சு பார்த்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் எடுத்து வந்து கழுத்தில் வேறு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கழுத்தில் ஏதோ போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் பெருசாக ரொம்ப எஃபெக்டிவாக நடந்தது. ஆனால் ஹோப் ஹீஸ் கான்ஷியஸ். அவன் கான்ஷியஸாக இருந்தானா. ஹாஸ்பிட்டல் போனோடனே முதல்ல கேட்டது என்னென்னா, நம்ம ஜெயிச்சோமான்னு கேட்டிருக்கான். எஸ், எல்ஷினோ. இந்த வின்னு பார்த்தீங்கன்னா எல்ஷினோவுக்காக டெடிகேட் பண்ணலாம் சென்னை எஃப்சி. உயிரை கொடுத்தா நான் நேற்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2வது விஷயம். எல்ஷினோவும் இப்போ அவுட்டு. உள்ளே வரான் மந்தார் ராவ் தேசாய். இப்போ மந்தார் ராவ் தேசாய் வந்தோடனே ஹேட்ஸ் ஆஃப் சென்னை எஃப்சி டிஃபென்ஸ் நேற்று. ஏன்னா நேற்று சென்னை எஃப்சி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஃபென்ஸில் இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. மந்தார், டிம்புயா, நாம்டே, அப்புறம் விகாஸ் யூனம், இந்த மாதிரி டில்லியானா,
எல்லாருமே நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் மட்டும் தான் இது சென்னை எஃப்சியில் ஆடினாங்க. ஸோ இட் வாஸ் அண்ட் வெல் பிளேட் டிஃபென்ஸ் எஸ்டே. ஸோ நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் நேற்று டிஃபென்ஸை. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனாக இருந்தாலும் சென்னை எஃப்சி டீமுக்கே கடைசியில் ரெட் கார்டு தூக்கி கொடுத்தோம். ஆமாங்க, கார்னர் ஷீல்ஸுக்கே கடைசியில் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. 2 எல்லோ வாங்கி ஒரு ரெட் கார்டு ஆகி கார்னர் ஷீல்ஸ் கடைசி நிமிஷத்தில் வெளில போயிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச்சு பூரா ஏன்னா சென்னை எஃப்சியோட தூணே இந்த வருஷம் கார்னர் ஷீல்ஸ் தான். எங்கே பார்த்தாலும் கார்னர் ஷீல்ஸாக இருக்கும். அடுத்த மேட்ச்சுக்குள்ள மும்பை சிட்டிக்கு எதுக்கு அவங்க ஹோமில் கார்னர் ஷீல்ஸ் இருக்க மாட்டான். எல்ஷினோ டவுட்டு. ரயன் எட்வர்ட்ஸ் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடணும், வேறு வழி இல்லை. அவன் இல்லைன்னா முடிஞ்சிருவாங்க அதை. ஸோ ரயன் எட்வர்ட்ஸு வந்தே ஆகணும். அவனையும் தாண்டி வேறு யாராச்சும் பிளேயர்ஸ் இருக்காங்களா சென்னை எஃப்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேர் வில் பி சீமாவும் வில்மோரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். மிட்டில் பார்த்தீங்கன்னா லூகாஸு, டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ரயன் வந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. மற்றபடி எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸு. அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஃபென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தோக்கவே கூடாது. ஏன்னா மும்பை சிட்டி அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லுவாங்கண்ணா. நேரம் பார்த்து கார்னர் மட்டும் அந்த ஒரு எல்லோ வாங்கினா நல்லா இருக்கும். ஸோ இப்போ சொல்லுங்கள், நம்ம ஜெயிச்சதுக்காக சந்தோஷப்படுறதா, இந்த சம்பவத்துக்கெலாம் வருத்தப்படுறதா? இட் இஸ் ஹார்ட் டு பி சென்னை எஃப்சி ஃபேன். சரி, இதுதாங்க நடந்தது. என்ன தான் ஜெயித்தாலும் ஒரு க்ளீன் ஷீட் வச்சாலும் நம்மளால் சந்தோஷப்பட முடியல. இந்த சந்தோஷத்தை நம்ம வர முடியல. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா இந்தியாவுக்கு நம்பர் 9 இர்ஃபானாக இருப்பானோ. ஏன்னா இர்ஃபான் இஸ் கீப் ஆன் இம்ப்ரூவிங். அது மட்டும் நம்ம நல்லா சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். இர்ஃபான் வந்து சென்ட்ரு ஃபார்வர்டில் ஆடி ஐஎஸ்எல்லில் இப்போ நல்லா வளர்ந்து வரான். சிவசக்தி எங்கே போனான்னு யாருக்குமே தெரியல. கூடிய சீட்டில் இன்னொரு வீடியோ அவனை பற்றியும் போடுறேன். ஸோ கூடிய சீட்டில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சென்னை எஃப்சி டிவி டே.